ராகஸ்ருதி. இன்னைக்கு வேர்பிலிபிலிட்டி கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சால்வ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் வி ரீட் த பேசேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம கொஷின்ஸ் போய் பார்க்கலாம், என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த அபவ் பேசேஜ்? ஸோ சென்ட்ரல் ஐடியா என்னன்னு கேட்குறாங்க. சென்ட்ரல் ஐடியானா என்னது? இந்த பேசேஜ் எதை பற்றி பேசுது, தீம் ஆஃப் த பேசேஜ் அப்படின்றத சென்ட்ரல் ஐடியா. ஸோ சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ் கேட்குறாங்க. செகண்ட், what is the meaning of the word hearth in the given passage? So hearth அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட், what impact did the discovery of footprints at White Sands National Park in New Mexico? ஸோ இங்கே வந்து White Sands National Park இது வந்துட்டு கீவேர்டு. டேட்டிங் டு பிட்வீன் 23,000 to 21,000 இயர்ஸ் எகோ. ஸோ அதுவும் ஒரு கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி டேட்ஸ் வந்துட்டு கொஷனில் வந்துச்சுன்னா அது கீவேர்டை எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஈஸியாக நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் பேசேஜில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அது கீவேர்டை எடுத்துக்கணும். ஹேவ் வந்து டிபேட் மென்ஷன்ட் இந்த பேசேஜ் அபவுட் த டைமிங் ஆஃப் ஹியூமன் அரைவல் இன் த அமெரிக்காஸ். ஸோ நீங்கள் கொஷனை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 4 lines கொஸ்டின். புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி என்ன கீவேர்ட்ஸ்ன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளோட கீவேர்டு என்னது? ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க், 23,000. ஸோ அந்த நம்பர், அந்த இயர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கீவேர்ட். ஃபோர்த் கொஸ்டின், அக்கார்டிங் டு த பேசேஜ் வாட் கிரைட்டீரியா டு ஆர்கியாலஜிஸ்ட் டிப்பிக்கலி ரிக்வயர் ஃபார் அன் ஆர்கியாலஜிக்கல் சைட் டு கெயின் வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ் அஸ் லெஜிட்டிமேட்? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க? ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், இங்கே கீவேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சைட், வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ், லெஜிட்டிமேட், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கீவேர்ட்ஸ். ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்துட்டு லெஜிட்டிமேட்னா என்னது? அக்செப்டபிள், இது உண்மையான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து நம்மளோட கீவேர்ட்ஸ் என்னது? ஆர்கியாலஜிக்கல் சைட், வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ், லெஜிட்டிமேட், இதெல்லாம் கீவேர்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து பேசேஜில் வந்தது அப்படின்னா அங்கேருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த், which of the following options corrects the grammatical error or errors in the given statement? ஸோ இது ஒரு எரர் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ இங்கே எங்கே இந்த சென்டென்ஸில் எரர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ சென்டென்ஸ்க்கு போக வேணாம், கடைசியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது ஒரு கிராமட்டிக்கல் எரர் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம 5 questions பார்த்தோம். இது ஒரு எரர் பேஸ்ட் கொஸ்டின். இது வந்துட்டு கீவேர்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது, இதுவும் கீவேர்ட்ஸ். இது வந்து மீனிங், ஹர்த்தோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த பேசேஜ் என்ன அப்படின்றது. இப்போ நம்ம பேசேஜ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ பேசேஜ். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் தட் இண்டிஜினஸ் பீப்புள் வேர் ப்ரெசன்ட் இன் த அமெரிக்காஸ். ஸோ நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப பெரிய சென்டென்ஸாக இருக்குது. வில் பிரேக் இட் டவுன். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எஸ்டாப்ளிஷஸ் தட். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எதையோ சொல்லுது. ஓகே, எஸ்டாப்ளிஷஸ்னால் என்னது? ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுது? இண்டிஜினஸ் பீப்புள் வேர் ப்ரெசன்ட் இன் த அமெரிக்காஸ். இண்டிஜினஸ் பீப்புள்னா யார்? ஒரிஜினலாக அமெரிக்காவில் இருந்த பீப்புள், ஃபஸ்ட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மக்கள் தான் வந்துட்டு இண்டிஜினஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க. எப்போ இருந்தாங்க? அட்லீஸ்ட் 15,000 இயர்ஸ் எகோ. ஸோ 15,000 இயர்ஸ் முன்னாடி அட்லீஸ்ட் அவங்க இருந்தாங்க அப்படின்றது தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுது. ஓகே, ஸோ இண்டிஜினஸ் பீப்புள் 15,000 இயர்ஸ் முன்னாடி அட்லீஸ்ட் அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்றது இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுது. சயின்டிஸ்ட் டோன்ட் அக்ரி ஹவெவர் ஆன் வென் பீப்புள் ஃபர்ஸ்ட் அரைவ். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்காவில் எப்போ மக்கள் வந்தாங்க அப்படின்றத வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து அக்ரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட்ஸ் இருக்குது, ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஒருத்தங்க வந்துட்டு இந்த நாள் லைக் இந்த இயர் வந்தாங்கன்றாங்க, இன்னொருத்தங்க இல்லை இத்தனை வருஷம் முன்னாடி வந்தாங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு டிஸ்பியூட்ஸ் இருக்குது, அக்ரிமெண்ட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. சம் ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் கிளைம் இட் மஸ்ட் ஹவ் பின் மச் ஃபார்தர் பேக். ஸோ இங்கே வரைக்கும் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 15,000 இயர்ஸ்க்கும் பல வருடங்கள் முன்னாடியே வந்துட்டு மக்கள் வந்து அமெரிக்காவில் வந்திருப்பாங்க அப்படின்னு சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. சைட்டிங் எவிடன்ஸ் சச் அஸ் ஃப்ளேக்ட் ஸ்டோன்ஸ் இன் லேயர்ஸ் டேட்டிங் டு 30,000 இயர்ஸ் எகோ அட் த சிக்வஹிட் கேவ் சைட் இன் மெக்சிகோ. ஸோ எவிடன்ஸ் சைட் பண்ணுறாங்க 15,000 இயர்ஸ் முன்னாடி அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 15,000 இயர்ஸ் முன்னாடி மக்கள் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் வந்துட்டு அதுவும் பல வருடங்கள் முன்னாடி 15,000 இயர்ஸ்க்கும் பல வருடங்கள் முன்னாடி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில எவிடன்சஸ் கொடுக்குறாங்க. என்ன எவிடன்ஸ் கொடுக்குறாங்க?
such as flaked stones in layers dating to 30,000 years ago. Flaked stonesனா என்னது? ஸோ ஒரு ஸ்டோனை இன்னொரு ஸ்டோன் வச்சு இப்படி இப்படி குத்தி 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 அதை ஷார்பன் பண்ணுறது. ஒரு ஸ்டோனை ஷார்பன் பண்ணுறது இன்னொரு ஸ்டோனை வச்சு குத்தி குத்தி. ஸோ அதுதான் ஃப்ளேக்ட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ளேக்ட் ஸ்டோன்ஸ் வந்து 30,000 இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எவிடன்ஸ் வந்து இந்த சிக்வஹிட் கேவ் சைட் இன் மெக்சிகோவில் இருக்குது அப்படின்னு. ஸோ 30,000 இயர்ஸ் முன்னாடியே இந்த ஸ்டோன்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை மனுஷன் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஹியூமன் எவிடன்ஸ் வந்துட்டு இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. போன்ஸ் வித் கட் மார்க்ஸ் இன் லேயர்ஸ் டேட்டிங் டு 34,000 இயர்ஸ் எகோ இன் உருகுவே. ஹண்டிங் போகும்போது என்ன பண்ணுவாங்க மக்கள், அவங்க போயிட்டு போன்ஸில் வந்து கட் மார்க்ஸ் விழும். அவங்க வந்து ஹண்டிங் பண்ணும் போது அந்த அனிமல் போனில் கட் மார்க்ஸ் விழும். ஸோ அந்த கட் மார்க்ஸ் வச்ச போன் வந்துட்டு கிடச்சிருக்கு எங்கள் உருகுவேல. இது வந்து 34,000 இயர்ஸ் முன்னாடி இருந்த போன் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளேக் ஸ்டோன்ஸ் இன் லேயர்ஸ் டேட்டிங் டு 30,000 to 50,000 இயர்ஸ் எகோ இன் பிரேசில். அதே மாதிரி ஃப்ளேக் ஸ்டோன்ஸ் வந்து 30,000 to 50,000 இயர்ஸ் முன்னாடி இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பிரேசிலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் broken mastodon bones dating to 130,000 இயர்ஸ் எகோ இன் கலிஃபோர்னியா. மாஸ்டடான் அப்படின்னா இது ஒரு ஆனிமல். ஓகே, இது எப்படி இருக்கும்னா எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் எலிஃபெண்ட் கிடையாது. ஆனால் எலிஃபெண்ட் மாதிரியே பெருசாக இருக்கும். ஓகே, பார்க்க எலிஃபெண்ட் மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த மாஸ்டடான். இந்த போன்ஸ் வந்துட்டு 130,000 இயர்ஸ் எகோ முன்னாடி இருந்த போன் அப்படின்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல் ஆஃப் தீஸ் கிளைம்ஸ் ஆர் ஹெவிலி டிஸ்பியூட்டட். ஆனால் இத்தனை இது சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே டிஸ்பியூட்டட். டிஸ்பியூட்டட்னா என்னது, இது வந்து உண்மையாக பொய்யானே தெரியலன்னு குவெஷன் எழுப்புறது, ஆர்குமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ சில ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதை டிஸ்பியூட் பண்ணுறாங்க, குவெஷன் பண்ணுறாங்க. இல்லை இது உண்மையானே எங்களுக்கு தெரியல, இது என்ன ப்ராப்பரான எவிடன்ஸ் எங்களுக்கு வேணும், இது வந்துட்டு உண்மையானே எங்களுக்கு தெரியல அப்படின்னு வேறு சில ஆர்கியாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. அதுதான் டிஸ்பியூட்டட். டிஸ்பியூட்டட்னா ஒரு விஷயம் உண்மையா இல்லையான்னு தெரியாமல் அதை குவெஷன் பண்ணுறது தான் டிஸ்பியூட்டட். நெக்ஸ்ட், as a rule an archaeological site won't gain widespread acceptance as legitimate. ஸோ இது நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம குவெஷனில் பார்த்தோம் கரெக்டாக. இது வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு பார்த்தோம், வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ், லெஜிட்டிமேட், இந்த வார்த்தையெல்லாம் கீவேர்ட்ஸாக நம்ம குவெஷனில் பார்த்தோம். ஸோ இங்கேருந்து தான் அந்த குவெஷன் கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்து இட் வில் நாட் கெயின் வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸஸ் லெஜிட்டிமேட்னு சொல்கிறாங்க. லெஜிட்டிமேட்னா என்னது, இது ஒரு உண்மையான ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்ட்டு அக்செப்டன்ஸ் கிடைக்கிறது. ஸோ அந்த அக்செப்டன்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். இப்போ கீழடிலாம் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி. அந்த இடத்துல ஹியூமன் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு கிளியர் எவிடன்ஸ் வேணும். செகண்ட் வந்து தட் எவிடன்ஸ் கேன் பி செக்யூர்லி டேட்டட். ஸோ இதை வந்துட்டு செக்யூராக டேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொருள் வந்துட்டு எத்தனை வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண பொருள் அப்படிங்கிறத வந்து டேட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்லாம் சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பொருளை வந்துட்டு ப்ராப்பராக நம்மளால டேட் பண்ண முடியணும். அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் அன் அன்டிஸ்டர்ப்ட் ஜியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட். ஸோ தேர்ட் வந்துட்டு அன்டிஸ்டர்ப்ட் ஜியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா அந்த இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இல்லைனா வந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போயிடும், அந்த எவிடன்ஸ் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ மனுஷன் போய் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு நேச்சுரலாகவே அது டிஸ்டர்ப் ஆகுறதோ, லேண்ட்ஸ்லைட் வந்தோ இல்லை எர்த்குவேக் வந்தோ டிஸ்டர்ப் ஆகுறதோ, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கக்கூடாது. அன்டிஸ்டர்ப்ட் ஸ்டேட்டில் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ இருக்கணும். சில சேஞ்சஸ் நடந்திருக்கும், ஆனால் வந்துட்டு மொத்தமாக அது டிஸ்டர்ப் ஆயிருக்கக்கூடாது. ஸோ 3 க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டி, எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸோ அந்த எவிடன்ஸ் வந்துட்டு நம்மளால் ப்ராப்பராக டேட் பண்ண முடியணும். அண்ட் அந்த சைட் இருக்குல்ல, ஆர்கியாலஜிக்கல் சைட், அது வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது, அன்டிஸ்டர்ப்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ இது 3 க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. இந்த 3 க்ரைட்டீரியா வந்துட்டு ஒரு சைட் வந்து ப்ரூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுன்னு வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ் அதுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் a earth containing the remains of charred animal bone fragments and stone tool fragments. ஸோ இது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அந்த க்ரைட்டீரியா ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. a earth containing, earthனா என்னன்னா ஃபயர் பிளேஸ். ஓகே, ஸோ earthனா ஃபயர் பிளேஸ்ன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் மூவிஸ்லேயோ
இல்லை தமிழ் மூவிஸில் கூட ஊட்டி கொடைக்கானல் அப்படின்ற ஹில் ஸ்டேஷன்ஸில் அந்த மாதிரி படம் அந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்லேயே வந்துட்டு ஒரு குட்டி இடம் இருக்கும், அதில் ஃபயர்லாம் போட்டு அதில் அந்த இடத்துல போய் குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அதுதான் ஹர்த்துன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஃபயர் பிளேஸ். அந்த ஹர்த்தில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ரிமைன்ஸ் ஆஃப் சார்ட் அனிமல் போன். சார்ட் அப்படின்னா ஹாஃப் பர்ன்ட், பாதி மட்டும் பேர்ன் ஆன அனிமல் போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஸ்டோன் டூல் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸ்டோன் டூல்ஸ்னால் என்னது, மனுஷன் வந்துட்டு டூல்ஸாக வந்து ஸ்டோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அதை வச்சு தான் ஹண்ட் பண்ணுறது, டிக் பண்ணுறது, குக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஸ்டோன் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த ஸ்டோன் டூல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அனிமல் போன் ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த அனிமல் போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது, ஹாஃப் பர்ன்ட்டாக இருந்தது, சார்டாக இருந்தது. ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. எங்கே? அட் த ட்ரை க்ரீக் சைட் இன் ஈஸ்டர்ன் பெரெஞ்சியா. ஸோ ட்ரை க்ரீக் சைட், இந்த சைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அண்ட் இது எங்கே இருக்குன்னா நியர் த ப்ரெசன்ட் டே டெனாலி நேஷ்னல் பார்க் இன் அலஸ்கா. அலஸ்காவில் டெனாலி நேஷ்னல் பார்க் அப்படின்னு இருக்குது. அதுக்கிட்ட தான் இந்த ட்ரை க்ரீக் சைட் அப்படின்றது இருக்குது. இந்த ட்ரை க்ரீக் சைட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு ஹர்த் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹர்த்னா என்ன, ஃபயர் பிளேஸ். அந்த ஃபயர் பிளேஸில் சார்ட் அனிமல் போன் ஃப்ராக்மெண்ட்ஸும் ஸ்டோன் டூல் ஃப்ராக்மெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு எவ்வளோ வருஷம் முன்னாடி அவங்க டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் டேட்டட் டு 13,485 to 13,365 years ago. ஸோ இவ்வளோ வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண ஒரு ஹர்த் இது அப்படின்றது ஃப்ரம் உட் சார்கோல் பீசஸ் டேக்கன் ஃப்ரம் வித்தின் த ஹர்த். ஸோ ஹர்த்தில் வந்துட்டு உட்டை போட்டு எரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த உட்டன் பீசஸை எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி டேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி அந்த க்ரைட்டீரியாவை ப்ரூவ் பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பேராகிராஃப். த ஸ்டோன் டூல்ஸ் ரீஷார்பன்ட் பிளேட்ஸ், ஃப்ளேக்ஸ், எண்ட் ஸ்க்ரேப்பர்ஸ் அண்ட் த பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தெம். ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோன் டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்களா, அந்த ஸ்டோன் டூல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அந்த டூல்ஸோட பேர். ரீஷார்பன் பிளேட்ஸ், ஃப்ளேக்ஸ், எண்ட் ஸ்க்ரேப்பர்ஸ், இதுக்கெல்லாம் மீனிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ளேக்ஸ்னால் நம்ம பார்த்தோம், ஒரு ஸ்டோனை இன்னொரு ஸ்டோன் வச்சு இப்படி பண்ணி ஷார்பன் பண்ணுறது. ஸோ அதுதான் ஃப்ளேக்ஸ். ரீஷார்பன்ட் பிளேட்ஸ், பிளேட்ஸை வந்து ஷார்பன் பண்ணுறது, திரும்ப ஷார்பன் பண்ணுறது, அதுதான் பிளேட்ஸ். ஸ்க்ரேப்பர்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தெம். ஸோ ஒரு ஸ்டோனை இன்னொரு ஸ்டோனை வச்சு இப்படி குத்தும் போது சில ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் கீழே விழும் இல்லையா, அதுதான் பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தெம். ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸும் அங்கே இருக்குது. ஸோ இதையெல்லாம் யார் பண்ண முடியும், மனுஷன் இருந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணி குத்தியோ ஒரு ஸ்டோன் டூல் க்ரியேட் பண்ணுறது மனுஷனால் தான் பண்ண முடியும். ஸோ இது ஒரு எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் கண்ட்ரோல்ட் ஃபயர்ஸ் யூஸ் டு குக் அனிமல் போன்ஸ் கிளியர்லி இண்டிகேட் ஹியூமன் ப்ரெசன்ஸ். ஸோ ஒரு ஃபயரை உண்டு பண்ணி அனிமல் போன்ஸை குக் பண்ணுற அளவுக்கு யாரால் முடியும், ஹியூமனால் தான் முடியும். ஸோ அந்த ஹர்த்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்டோன் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை மேக் பண்ணுறது ஹியூமன் தான். ஸோ ஹியூமன் எவிடன்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்துட்டு ஃபயரை மேக் பண்ணுறதும் ஒரு ஹியூமனால் தான் முடியும். அது ஃபயர் மேக் பண்ணி அனிமல் போன்ஸை குக் பண்ணியிருக்கான். ஸோ which also proves that அங்கே ஹியூமன்ஸ் இருந்தாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், த இன்டாக்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபி அண்ட் மல்டிபிள் இண்டிபெண்ட் ரேடியோ கார்பன் டேட்ஸ். ஓகே, இன்டாக்ட் அப்படின்னா கம்ப்ளீட், டேமேஜ் ஆகாமல் கம்ப்ளீட். ஸ்ட்ராட்டிகிராஃபி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ராக் லேயர்ஸ். ஸோ ராக் லேயர்ஸ் வந்துட்டு லேயராக ராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லேயர்ஸை வந்து படித்து லைக் அவங்களால சொல்ல முடியும், ஆர்கியாலஜிஸ்ட் ஆர் இதுக்குன்னு தனி செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இது எத்தனை வருஷம் முன்னாடி இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ராக் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ராக் எப்படி இருக்குது, இன்டாக்டாக கம்ப்ளீட்டாக இருக்குது. அண்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபினா என்னது, இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ராக். அந்த ராக் லேயர்ஸை படித்தே வந்து இது எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்த ஒரு இடம் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. அண்ட் ஆல்சோ ரேடியோ கார்பன் டேட்ஸ், ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சும் இது எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்த ஒரு பிளேஸ் ஆர் பொருள் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். From the earth tell us when people were using this particular part of the site. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டிகிராஃபி மூலியமாகவும் ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலியமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல மக்கள் வந்துட்டு எவ்வளோ வருஷம் முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஹர்த் வந்து எப்படி அந்த க்ரைட்டீரியா ப்ரூவ் பண்ணுச்சு, ஒன்று ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுச்சு. இன்னொன்று அந்த எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எவிடன்ஸை ப்ராப்பராக டேட் பண்ண முடியும். ஓகே, அதை வச்சு ப்ராப்பராக டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹர்த்தில் இருந்த டூல்ஸ் வச்சும் அதில் இருந்த சார்கோல் வச்சும் உட் பீசஸ் இருந்து இல்லையா,
அந்த வுட் பீசஸ் வச்சும் இது எவ்வளோ வருஷம் முன்னாடி மக்கள் இந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்ற எவிடன்ஸை டேட் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று வந்துட்டு அன்டிஸ்டர்ப்ட் ஸ்டேட்டில் இந்த ஹெர்த் இருந்தது. யாரும் வெளியிலேருந்து வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணி எதுவும் பண்ணல, உடச்சி போடல, ஒரு ஏதோ ஒரு நேச்சுரல் ஃபெனாமினால அது டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ அன்டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருந்தது. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவையும் இந்த ஹெர்த் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 க்ரைட்டீரியா. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட் அப்படின்னு ஒரு சைட் அக்செப்டன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 க்ரைட்டீரியாவை அது இது பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், டு ஆர்கியாலஜிஸ்ட் திஸ் இஸ் அன்கான்ட்ரவர்ஷியல். ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் சைட் இருக்கு இல்லையா, இந்த ஹெர்த், இந்த ட்ரை க்ரீக்கில் இருக்க சைட், அந்த சைட் வந்துட்டு அன்கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது. ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், இது வந்து 13,000 இயர்ஸ் முன்னாடி மக்கள் இங்கே வாழ்ந்தாங்கங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த ட்ரை க்ரீக் சைட்டில் மக்கள் வாழ்ந்தாங்க. அன்கான்ட்ரவர்ஷியல்னா என்னது? கான்ட்ரவர்சினா ஒத்துக்காமல் இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்கும். அன்கான்ட்ரவர்ஷியல்னா எல்லாரும் ஒத்துக்கிறது, அதுதான் அன்கான்ட்ரவர்ஷியல். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் குவெஷன்ஸும் இல்லாமல் எல்லாருமே ஒத்துக்கிறதுக்கு தான் அன்கான்ட்ரவர்ஷியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஓகே, இந்த சைட் இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம் இந்த ஹெர்த், இந்த ட்ரை க்ரீக் சைட், இங்கே ஒரு ஹெர்த் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஹெர்த் வந்துட்டு 13,000 இயர்ஸ் முன்னாடி இருந்த ஒரு பிளேஸ் தான். இங்கே மக்கள் வந்து 13,000 இயர்ஸ் முன்னாடி இருந்தாங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இதுக்கு இருக்குது. ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தது, அண்ட் ஆல்சோ அதை ப்ராப்பராக டேட் பண்ண முடிஞ்சு, அண்ட் அன்டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருந்தது. அதனால் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இதை ஒத்துக்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் டு த ட்ரை க்ரீக் சைட், இன் கான்ட்ராஸ்ட் டு ட்ரை க்ரீக் சைட்னா என்ன? ட்ரை க்ரீக் சைட்னா தான் இப்போ நம்ம பார்த்தோம், அந்த ஹெர்த் பார்த்தோம் இல்லையா, அந்த சைட். இன் கான்ட்ராஸ்ட் டு இட், கான்ட்ராஸ்ட்னா ட்ரை க்ரீக் சைட் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. கான்ட்ராஸ்ட்னா என்ன? ஆப்போசிட். ஆனால் வேற எதையோ அவங்க ஒத்துக்கல. எதை ஒத்துக்கலன்னு பார்க்கலாம். தெர் இஸ் நோ கன்சென்சஸ் தட் த வெரி ஏர்லி சைட்ஸ் டிஸ்கஸ்ட் அபவ் ஹவ் மெட் தட் ஸ்டாண்டர்ட். நோ கன்சென்சஸ்னா என்னது? கன்சென்சஸ்னா அக்ரிமெண்ட். ஓகே, கன்சென்சஸ்னா அக்ரிமெண்ட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ ட்ரை க்ரீக் சைட்டை எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க, ஆமாம் இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட், இங்கே மக்கள் இருந்தாங்க 13,000 இயர்ஸ் முன்னாடின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் சில இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, விச் இஸ் இது. ஸோ இவ்வளோ இயர்ஸ் முன்னாடி இது கிடச்சிது. அண்ட் இந்த மாஸ்டடான், இந்த எலிஃபென்ட் மாதிரியான ஆனிமல் வந்து 130,000 இயர்ஸ் முன்னாடி இங்கே இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இதை வந்துட்டு சில ஆர்கியாலஜிஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ட்ரை க்ரீக் சைட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஸ்டாண்டர்டை மீட் பண்ணல. அந்த 3 க்ரைட்டீரியாவை இந்த முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் மீட் பண்ணலை. Critics argue that the stone artifacts and butchering marks could be the result of natural phenomena. ஸோ சிலர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸில் இருந்தது, ஸ்டோன் டூல்ஸ் இருந்தது இல்லையா, அதுவும் புச்சரிங் மார்க்ஸ்னால் போன்ஸில் வந்து இந்த கட்லாம் இருந்தது, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் ஃபெனாமினாலையும் நடந்திருக்கலாம், நேச்சுரலாக கூட இந்த மாதிரி நடந்திருக்கலாம், நேச்சுரலாக கூட அந்த ஸ்டோன் வந்துட்டு கூராக இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. ஆர் ஈவன் இன் சம் கேசஸ் லெஃப்ட் பை மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். ஸோ மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோன் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸே கிடையாது. முன்னாடி நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது. இந்த ட்ரை க்ரீக் சைட்டை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை நாங்கள் ஒத்துக்கல. தேர் சிம்ப்ளி ஹேசன்ட் பின் எனி அன்கான்ட்ரவர்ஷியல் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, தேர் ஹேசன்ட் பீன் எனி அன்கான்ட்ரவர்ஷியல் ஃபிசிக்கல் எவிடன்ஸ். அன்கான்ட்ரவர்ஷியல்னா என்னது? எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ். கான்ட்ரவர்ஷியல்னா அக்ரிமெண்ட் இல்லாத, லைக் ஆர்கியூ பண்ணுறது, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறது தான் கான்ட்ரவர்சி. ஆனால் அன்கான்ட்ரவர்ஷியல்னா என்னது? அந்த மாதிரி எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லாமல் எல்லாரும் அக்ரி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. என்ன ஃபிசிக்கல் எவிடன்ஸ்? ஆஃப் ஹியூமன் ப்ரெசன்ஸ் இன் த அமெரிக்காஸ் மோர் தென் 15,500 இயர்ஸ் எகோ. 15,500 இயர்ஸ் முன்னாடி அமெரிக்காவில் மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. நிறைய பேர் சொல்கிறாங்க 130,000 இயர்ஸ் முன்னாடியும் இருந்தாங்க, 30,000 இயர்ஸ் முன்னாடி, 50,000 இயர்ஸ் முன்னாடிலாம் இருந்தாங்கலாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அது எல்லாமே வந்து டிஸ்பியூட்டடாக இருக்குது, எல்லாருமே அதை அக்ரி பண்ணிக்கல அப்படின்றாங்க. அன்கான்ட்ரவர்ஷியல் ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இன்னும் கிடைக்கல, எல்லாரும் அக்ரி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Then in 2021, a team of archaeologists dropped a bombshell.
into this debate. So dropped a bombshell. Bombshellனா என்ன அப்படின்னா ஷாக்கிங் நியூஸ். ஓகே, பாம்ஷெல்னா ஷாக்கிங் நியூஸ் தான் பாம்ஷெல்னு சொல்லுவோம். 2021 ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்குறாங்க. என்னது இது? ஹி ஹட் ஃபவுண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ், அன்குவெஷனபிள் எவிடன்ஸ் ஆஃப் அ ஹியூமன் ப்ரெசன்ஸ். ஸோ என்னன்னா அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் என்ன? இந்த கால் தடம், இதுதான் ஃபுட் பிரிண்ட்ஸ். இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் அன் அன்குவெஷனபிள் எவிடன்ஸ். அன்குவெஷனபிள் எவிடன்ஸ்னால் என்னது? அந்த எவிடன்ஸை குவெஷனே பண்ண முடியாது. இது என்ன எவிடன்ஸ்? ஆஃப் ஹியூமன் ப்ரெசன்ஸ். இது ஒரு ஹியூமனோட காலடி. ஓகே, இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்துட்டு ஹியூமன் ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு கால் தடம் பார்த்தே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது யாருமே குவெஷன் பண்ண முடியாது. இல்லை இது ஹியூமனோட காலே கிடையாதுன்னு குவெஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி 2021 ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கால் தடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஹியூமனோட ப்ரெசன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுது. அண்ட் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அட் ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க். ஸோ இதையும் நாம் வந்துட்டு ஒரு கீவேர்டாக பார்த்தோம். ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க் இன் நியூ மெக்சிகோ, டேட்டிங் டு பிட்வீன் 23,000 to 21,000 years ago. ஸோ நியூ மெக்சிகோவில் ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னா 23,000 to 21,000 years ago முன்னாடி இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 15,500 years முன்னாடி அமெரிக்காவில் ஹியூமன் ப்ரெசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டு இருந்தது, 30,000 years முன்னாடி இருந்துச்சு, 50,000 years முன்னாடி இருந்துச்சுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடையாது. அது டிஸ்பியூட்டடாகவே இருந்தது. ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் குவெஷன்ஸ் எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்கில் ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் அன்குவெஷனபிள் எவிடன்ஸ், ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடியானது? 23,000 to 21,000 years முன்னாடி இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இது அப்படின்ட்டு அந்த டிபேட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. 15,500 years முன்னாடி ஹியூமன் ப்ரெசன்ஸ் அமெரிக்காவில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அந்த டிபேட்டை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எவிடன்ஸ் என்ன சொல்லுது? 23,000 to 21,000 முன்னாடியே அமெரிக்காவில் ஹியூமன்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபேட் ஆர் இந்த எவிடன்ஸ் வந்து சொல்லுது. விச் மீன்ஸ் ஸோ இதுதான் ஹோல் பேசேஜ். இப்போ நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண பார்க்கலாம். வாட் இஸ் த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த அபவ் பேசேஜ்? ஸோ இந்த பேசேஜோட சென்ட்ரல் ஐடியா என்ன, எதை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். The presence of indigenous people in the Americas has been established by archaeological evidence. ஸோ இண்டிஜினஸ் பீப்புள் வந்து அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்றத ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் டிஸ்அக்ரி ஆன் த டைமிங் ஆஃப் ஹியூமன் அரைவல் இன் த அமெரிக்காஸ். ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஹியூமன் ப்ரெசன்ஸ் வந்து அமெரிக்காவில் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இந்த வருஷம்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் முன்னாடி அப்படின்னு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தங்க டிஸ்அக்ரி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், ரீசன்ட் டிஸ்கவரிஸ் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் ப்ரொவைட் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ப்ரெசன்ஸ் இன் அமெரிக்காஸ். ஸோ ரீசன்ட் டிஸ்கவரி ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ், நம்ம கடைசியாக பார்த்தோம் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு, அது வந்து இட் ப்ரொவைட்ஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ப்ரெசன்ஸ் இன் அமெரிக்காஸ். இது நம்ம கடைசியாக தான் பார்த்தோம். ஓகே, இது சென்ட்ரல் தீம்னு நம்ம சொல்ல முடியாது, சென்ட்ரல் ஐடியான்னு. கடைசியாக கன்க்ளூஷனாக இந்த இது கிடச்சிது நமக்கு. ஸோ இது தீம்னு சொல்ல முடியாது, இது நமக்கு தெரியும் தப்புன்னு. தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளோவிஸ் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி க்ளோவிஸ் கல்ச்சருங்கிற வார்த்தையே நம்ம பேசேஜில் பார்க்கல. ஸோ இதுவும் தப்பு. இப்போ இந்த ரெண்டுத்தில் பார்த்தீங்கன்னா presence of indigenous people in America has been established by archaeological evidence. Archaeological evidence படி indigenous people அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், அது பேசேஜ் பேசிச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதும், இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் இல்லை இவ்வளோ வருஷம் முன்னாடி வந்தாங்க, இந்த டிபேட் தான் வந்துட்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த பேசேஜ் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒவ்வொரு டைமிங் சொல்கிறது தான் அந்த பேசேஜ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ த சென்ட்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தா, ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட் தே டிஸ்அக்ரீட் ஆன் த டைமிங். இந்த வருஷம் தான் அமெரிக்காவில் மக்கள் வந்தாங்க, இந்த வருஷம் தான் அமெரிக்காவில் மக்கள் வந்தாங்கன்னு அந்த டிஸ்அக்ரிமெண்ட் தான் இந்த ஹோல் பேசேஜை நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஹர்த் இன் த கிவன் பேசேஜ்? ஸோ இந்த ஹர்த்தோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஹர்த்னா என்னன்னு பார்த்தோம், ஃபயர் பிளேஸ்.
ஃபயர் பிளேஸ் தான் ஹர்த்துன்னு பார்த்தோம் பேசேஜ் பார்க்கும் போதே. ஸோ அ டைப் ஆஃப் ஸ்டோன் டூல் யூஸ்ட் பை ஏன்ஷியன்ட் பீப்புள், இது தப்பு. அ ஹர்த் இஸ் அ ஃபயர் பிளேஸ் ஆர் த ஃப்ளோர் ஆஃப் அ ஃபயர் பிளேஸ். ஸோ இதுதான் கரெக்ட். நம்ம ஃபயர் பிளேஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு இடம் அமைச்சு அதில் ஃபயர் போட்டு அங்கே வந்து they'll warm themselves up, அதுதான் வந்து ஹர்த். நெக்ஸ்ட் an ancient form of pottery, இதுவும் இல்லை. டைப் ஆஃப் அனிமல் போன் ஃப்ராக்மெண்ட், இதுவும் இல்லை. ஸோ we know ஹர்த்னா என்னது, ஃபயர் பிளேஸ். நெக்ஸ்ட், what impact did the discovery of footprints at White Sands National Park in New Mexico? So the question வந்து it's 4 lines long. What we'll do is we'll break it down. Okay, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம பேசேஜ்லேயே பார்த்தோம். ஃபுட்பிரிண்ட்ஸ், ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க், 23,000 21,000 கடைசி பேரால நம்ம இது பார்த்தோம். ஸோ இந்த ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கில் ஃபுட்பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எதை இம்பேக்ட் பண்ணுது? have on the debate mentioned in the passage about the timing of human arrival in the Americas. ஸோ ஒரு டிபேட் போயிட்டே இருந்துச்சு. அமெரிக்காவில் ஹியூமன் ப்ரெசன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற டிபேட் போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒவ்வொரு இயர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கில் ஃபுட் பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த டிஸ்கவரி வந்துட்டு இந்த டிபேட்டை அடக்கிற மாதிரி என்ன இம்பேக்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்றது தான் எங்கள் கொஸ்டின். இங்கே the footprints provided conclusive evidence of human presence in the Americas before 15,500 years ago. இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் கண்டுபிடிச்சனால என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. என்ன எவிடன்ஸ்? 15,500 இயர்ஸ் முன்னாடியே அமெரிக்காவில் ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், the footprints were heavily disputed by archaeologists, raising further questions about their authenticity. இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து ஹெவிலி டிஸ்பியூட்டட் பை ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. இது நம்ம பார்க்கவே இல்லை. ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த ஃபுட்பிரிண்ட்ஸை டிஸ்பியூட் பண்ணல, குவெஷன் பண்ணல, அந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ இது தப்பு. The footprints confirmed the disputed claims of very early human presence in the Americas. ஸோ இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. எதை கன்ஃபார்ம் பண்ணுது? ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு முன்னாடி இருந்தே மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கிளைம்ஸ் முன்னாடி இருந்துச்சு இல்லையா, டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ். சிலர் வந்துட்டு இவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்தாங்க, சிலர் அவ்வளோ வருஷம் முன்னாடி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கிளைம்ஸை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுற மாதிரி, கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த ஒயிட் சாண்ட்ஸ் நேஷ்னல் பார்க்கில் இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the footprints confirmed the consensus among archaeologists regarding the timing of human arrival in the Americas. ஸோ இது என்ன பண்ணுது, கன்ஃபார்ம்ட் த கன்சென்சஸ் அமங் ஆர்கியாலஜிஸ்ட். கன்சென்சஸ் அமங் ஆர்கியாலஜிஸ்ட்னா என்ன? கன்சென்சஸ்னா இந்த வார்த்தையோட மீனிங் என்ன பார்த்தோம், அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அமங் ஆர்கியாலஜிஸ்ட், அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் நம்ம பார்த்தோம் ஆர்கியாலஜிஸ்ட்க்கு நடுவில் அக்ரிமெண்ட்டே இல்லை. ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒன்று சொல்கிறாரு, இன்னொரு ஆர்கியாலஜிஸ்ட் இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டுங்கிறதே ஆர்கியாலஜிஸ்ட்குள்ளே இல்லைன்னு தான் நம்ம பார்த்தோம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், தெர் இஸ் நோ கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நோ கன்சென்சஸ்னால் என்ன? நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் ஆர்கியாலஜிஸ்ட். ஆனால் இங்கே என்ன சொல்லுது இந்த லைன், கன்ஃபார்ம் த கன்சென்சஸ் அமங் ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுது. ஸோ இதுவே தப்பு தான். கரெக்டாக ஆர்கியாலஜிஸ்ட்குள்ளே அக்ரிமெண்ட் இல்லைன்னு நம்ம பேசேஜில் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் நடுவில் இருக்க அக்ரிமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுவும் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ நம்ம பார்க்கலாம். இது ரெண்டும் கண்டிப்பாக தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது 2 வச்சு பார்க்கலாம். இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்துட்டு இப்போ குவெஷன் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி டிபேட் இருந்தது. கரெக்டாக அமெரிக்காவில் வந்து மக்கள் எப்போ வந்தாங்க, அரைவானாங்க அப்படின்ற டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அந்த டிபேட்டுக்கு இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் எவிடன்ஸ் வந்துட்டு எப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்றது தான். இங்கே பாருங்கள், footprints provided conclusive evidence of human presence in Americas before 15,500 years ago. ஸோ இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் என்ன பண்ணுது, 15,500 இயர்ஸ் முன்னாடி அமெரிக்காவில் மக்கள் இருந்தாங்க அப்படின்ற எவிடன்ஸை கொடுக்குது அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இந்த லைன் பாருங்கள், ஃபுட்பிரிண்ட்ஸ் கன்ஃபர்ம்ட் த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ் ஆஃப் வெரி ஏர்லி ஹியூமன் ப்ரெசன்ஸ் இன் அமெரிக்காஸ். முன்னாடி டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது சொன்னாங்க. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க, 15,500 இயர்ஸ் முன்னாடி அமெரிக்காவில் ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருந்தது அப்படின்ற கிளைம்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இயர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, இந்த டிஸ்கவரி ஆஃப் ஃபுட்பிரிண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, 15,500 இயர்ஸ் முன்னாடி மக்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுது. கரெக்டாக ஒவ்வொருத்தங்க வந்துட்டு ஒவ்வொரு கிளைம் கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, குவெஷன் பண்ணாங்க. அந்த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸை இந்த டிஸ்கவரி ஆஃப் ஃபுட்பிரிண்ட்ஸ் என்ன பண்ணுது, கன்ஃபார்ம் பண்ணுது. ஆமாம், கரெக்டு தான் இவங்க சொன்னது,
15,500 இயர்ஸ் முன்னாடி மக்கள் இருந்தாங்க. இந்த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸ் எல்லாமே உண்மைதான். ஆனால் அவங்க சொல்கிற வருடங்கள் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த கிளைம்ஸ் உண்மைதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் டிஸ்கவரி இருந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 15,500 இயர்ஸ் முன்னாடி மக்கள் இருந்தாங்க, அதை மட்டும்தான் இந்த ஆப்ஷன் சொல்லுது. ஆனால் இந்த டிஸ்பியூட்டட் கிளைம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த டிஸ்கவரி இருந்திருக்கு, அந்த இம்பேக்ட் தான் இந்த டிஸ்கவரி கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் சொல்லுது. ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட், according to the passage, what criteria do archaeologists typically require for an archaeological site to gain widespread acceptance as legitimate? ஸோ இது நம்ம பார்த்தோம், ஆர்கியாலஜிக்கல் சைட், வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ், லெஜிட்டிமேட், இது எல்லாமே கீவேர்ட்ஸாக பார்த்தோம். இப்போ இது என்ன கொஸ்டின், ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வந்துட்டு வைட் ஸ்ப்ரெட் அக்செப்டன்ஸ் அது கிடைக்கணும், இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் தான் அப்படின்ற அக்செப்டன்ஸ் அது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்ட்டு நம்ம 3 க்ரைட்டீரியா ஆல்ரெடி பார்த்தோம் பேசேஜில். விச் இஸ் கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கணும், இன்னொன்று அந்த எவிடன்ஸ் வந்துட்டு செக்யூர்லி டேட்டடாக இருக்கணும், அதை டேட் பண்ண முடியணும், அண்ட் ஆல்சோ ஒரு அன்டிஸ்டர்ப் ஜியாலஜிக்கல் கான்டெக்ட்ஸில் இருக்கணும். இது 3 நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஷனில் இது 3 எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். எவிடன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி, ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டி கரெக்ட். செக்யூர்லி டேட்டட் ஆர்டிஃபேக்ட்ஸ், ஸோ செக்யூர்லி டேட்டட், அதை நம்மளால் டேட் பண்ண முடியணும். நெக்ஸ்ட், அண்ட் தென் அன்டிஸ்டர்ப்ட் ஜியாலஜிக்கல் கான்டெக்ஸ்ட், ஸோ அந்த ஜியாலஜிக்கல் ஒரு அந்த இடம் வந்துட்டு அன்டிஸ்டர்ப் ஸ்டேட்டில் இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம 3 பார்த்தோம், விச் இஸ் கரெக்ட். ஓகே, மற்ற எல்லாமே தப்பு தான். இஃப் யூ சி மல்டிபிள் இண்டிபெண்ட் ரேடியோ கார்பன் டேட்ஸ், ஹர்த் ரிமைன்ஸ், கண்ட்ரோல் ஃபயர்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கல க்ரைட்டீரியாவா, இது தப்பு. ஃப்ளேக் ஸ்டோன் டூல்ஸ், இன்டாக்ட் ஸ்ட்ராட்டிகிராஃபி, இதுவும் பார்க்கல. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பேசேஜில் பார்த்துருப்போம், ஆனால் க்ரைட்டீரியா கீழே இது 3 தான் வரும். ஓகே, அந்த க்ரைட்டீரியா நம்ம 3 பார்த்தோம், விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கிளியர் எவிடன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஃபெனாமினா, மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே தப்பு தான். ஓகே, ஸோ 3 க்ரைட்டீரியாவை நம்ம இதை தான் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், இங்கே கிராமட்டிக்கல் எரர் வந்து எங்கே இருக்குது, இந்த லைனில், இந்த 3 லைன்ஸில் கிராமட்டிக்கல் எரர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீட் த லைன். Then in 2021, a team of archaeologists dropped a bombshell into this debate. He had found footprints, unquestionable evidence of human presence at White Sands National Park in New Mexico, dating to between 23,000 to 21,000 years ago. So இதுதான் லைன். ஓகே, இட்ஸ் a very big line. ஆனால் நீங்கள் அந்த எரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பிரேக் டவுன் பண்ணுங்கள் சென்டென்ஸை. இன் 2021, a team of archaeologists. ஸோ 2021 என்ன பண்ணுறாங்க, a team of archaeologists. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் குரூப்பாக என்ன பண்ணுறாங்க, they dropped a bombshell into this debate. பாம்ஷெல்னால் என்ன பார்த்தோம், ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க. ஸோ யார் கொடுக்குறாங்க, a group of archaeologists. ஓகே, he had found footprints. இங்கே என்ன வந்திருக்கு, he had. ஹீனா எதை குறிக்குது, ஒரே ஒருத்தரை குறிக்குது. ஆனால் நாம் என்ன பார்த்தோம், ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், ஒரு டீம் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட்ஸ், அவங்க தான் ஒரு பாம்ஷெல் போடுறாங்க, ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே ஹீ ஹேடுன்னு வருது, ஒருத்தரை மட்டும் குறிக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட். ஸோ இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. கரெக்டாக, ஹீ ஹேட் ஃபவுண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தப்பு. யார் ஃபைன் பண்ணியிருக்கா, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே என்ன வரணும், தே ஹேடுன்னு வரணும். குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ட்ராப்ட் அ பாம்ஷெல், தே ஹேட் ஃபவுண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படி வரணும். பிகாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இங்கே குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு குரூப்பை குறிக்குது, நிறைய பேர் குறிக்குது. நிறைய பேர் குறிக்கும் போது அங்கே தேன்னு வரணும், ஆனால் அங்கே ஹீன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஸோ அந்த இடத்துல தான் எரர் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்க்கலாம், இங்கேயும் ஹீன்னு தான் கொடுத்துருக்கு, இது தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் பாருங்கள், இங்கே தே ஹேடுன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனில் ஹீ ஹேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்துலேயும் ஹீ ஹேட். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் தே ஹேடுன்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ கிராமட்டிக்கல் எரர் இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட். ஓகே, இங்கே வந்து குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், ஒரு குரூப்பை பற்றி பேசும்போது நம்ம தே தெம் அப்படி தான் குறிப்போம். ஆனால் அங்கே ஹீ கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இல்லை, இந்த குரூப் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. கரெக்டாக, ஸோ அதனால் அங்கே என்ன வரும், தே ஹேட். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த எரர் இன் திஸ் சென்டென்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தோம். அதில் வந்து சென்ட்ரல் தீம் ஆஃப் த பேசேஜ் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்
நீங்கள் எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேசேஜஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ண பார்க்கணும். ஓகே, மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். அதில் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் பிரேக் டவுன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் இல்லைன்றதே எலிமினேட் பண்ணிவிடுங்க. கடைசியாக 2 ஆப்ஷன் உங்களுக்கு கடைசியாக இருக்கும். அதில் வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன்னு சூஸ் பண்ண பாருங்கள். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு அதில் எது பெஸ்ட் ஆப்ஷன்னு சூஸ் பண்ண பாருங்கள். சென்ட்ரல் ஐடியா பார்த்தோம் அண்ட் ஒரு சினோனிம் பேஸ்ட் கொஷின் ஹர்த்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த கீவேர்டை வச்சு பேசேஜில் எந்த இடத்துலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஈஸியாக சால்வ் பண்ண பார்த்தோம். அண்ட் கிராமட்டிக்கல் எரர் வச்சு ஒரு கொஷின் பார்த்தோம். ஸோ சென்டென்ஸ் பெருசாக இருந்தாலுமே பரவாயில்ல, எரர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் காம்ப்ரென்ஷன் பேசேஜஸ். நானும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, தேங்க்யூ.